இப்போ நாளைக்கு கொடைக்கானல் லேக்குக்கு போவாங்க குடும்பத்தோட. போன வருஷம் அப்படி தான் போனாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் யாரையுமே அலோவ் பண்ணலை. அப்போயும் நாங்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தோம். நான் தனிப்பட்ட முறை நான் நிறைய பேசுகிறப்ப அப்பயே ஒரு ப்ரெஸ் மீட் இதே மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் தயவு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இன்னையாவது ஓரமாக நீங்கள் போய் எங்கேயாவது ஓய்வு எடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் 5 வருஷமோ 10 வருஷமோ 30 வருஷமோ உங்களுக்கு ஓய்வு தான். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தவேக நிர்வாகி CTR நிர்மல்குமார், முதல்வர் ஸ்டாலின் ஓய்வெடுக்க கொடைக்கானல் சென்றுள்ளதை விமர்சனம் செய்துள்ளார். இந்த பாதையிலே செல்ல முடியவில்லை. கொடைக்கானல் ஊட்டியில் போய் அவங்க உட்காந்துக்கிறது. இல்லை மாற்றி மாற்றி குற்றம். நாங்கள் இன்று இருக்கு அப்படி கிடையாதுங்க. இல்லை நீங்கள் போய் இருக்க வேண்டிய இடம் 1000 இடம் இருக்குது. பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இல்லை. பொதுமக்களுக்கு தொந்தரவு. நீங்கள் போய் கொடைக்கானல் இருந்தப்போ அப்போ அந்த கொடைக்கானல் லேக்கில் அவர்கள் போய் படகு சவாரி செஞ்சப்போ அங்கே இருக்கவங்க அவ்வளோ பேர் குற்றம் சாட்டினாங்க. ஏன்னா அவங்க வந்தப்போ 5 மணி நேரம் யாரையுமே உள்ளே போக விடலை. நீங்கள் ஃபாரின் போயிருங்க, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல், யாரும் கேட்க போகிறதில்ல. கொடைக்கானல் இப்போ இந்த சம்மர் டைமில் அவ்வளோ ஏழை எளிய மக்கள் கொடைக்கானல் போவாங்க. உங்களுக்கு தெரியும். இல்லை அவங்க போயிட்டோம். நீங்கள் எங்கேயாவது ஃபாரினுக்காவது போயிருங்க, நாங்கள் சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் இங்கே கொடைக்கானல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏழை எளிய மக்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாரும் சம்மர் வெக்கேஷனில் போவாங்க. இவங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ நாளைக்கு கொடைக்கானல் லேக்குக்கு போவாங்க குடும்பத்தோட. போன வருஷம் அப்படி தான் போனாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் யாரையுமே அலோவ் பண்ணலை. அப்போயும் நாங்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தோம். நான் தனிப்பட்ட முறை நான் நிறைய பேசுகிறப்ப அப்பயே ஒரு ப்ரெஸ் மீட் இதே மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் தயவு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இன்னையாவது ஓரமாக நீங்கள் போய் எங்கேயாவது ஓய்வு எடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் 5 வருஷமோ 10 வருஷமோ 30 வருஷமோ உங்களுக்கு ஓய்வு தான். ஓய்வை நல்லா எடுங்க. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது உங்கள் தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காரா அல்லது வெளிநாடு போட்டு எதுவும் திட்டமிட்டு? இது எல்லாமே பொய்யான பிரச்சாரம். நேற்று ஒரு லிஸ்ட்டு கூட வந்துச்சு, ஏதோ அமைச்சரவை பட்டியல். எல்லாமே பெண் நிறுவனமும் இப்போ நான் சொன்ன அதிகாரிகள், திரு டேவிட்சன் அவர்கள், செந்தில் அவர்கள், இது போன்ற அதிகாரிகள், பெண் நிறுவனம் எல்லாம் சேர்ந்து பரப்பும் பொய்யான பிரச்சாரம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பட்டியல், இந்த பட்டியல்லாம் நேற்று ஒரு பட்டியல் வந்தது, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பொய்யான பிரச்சாரம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது எல்லாம் சேர்ந்து பெண் நிறுவனத்தாலும் அது பின்னாடி இருக்கிற அதிகாரிகளாலும் பரப்பப்படும் பொய்யான பிரச்சாரம். இல்லைங்க, எல்லாரும் இப்போ தாங்க நாங்களே சென்னைக்கு வர்றோம். அதெல்லாம் பொய்யான பிரச்சாரம். இதெல்லாம் முதல்ல இந்த மாதிரி பொய்யான ஃபேக் கார்ட்ஸ் பரப்புறதே பெண் நிறுவனம். அதுக்கு ஆலோசனை சொல்லும் அதிகாரிகள் தான். இல்லை நீங்க ஓட்டிங் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.